டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் உற்சாகமான மகிழ்ச்சியான மாலை வணக்கம். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ மூலியமாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீஎன்ட்ரி. அதாவது பவர் ஆஃப் ரீஎன்ட்ரின்னு சொல்லலாம். இந்த ரீஎன்ட்ரியோடைய பவர் என்னன்னா, இந்த ஐஃபை ஸ்பேஸோடைய பேக் போனு ரீஎன்ட்ரி தான் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி எல்லா மீட்டிங்கிலும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ரீஎன்ட்ரி வந்து ஒரு நபருக்கு மல்டிப்புளாக வரும்போது அது நம்ம டீமில் யாரோ ஒரு நபருக்கு கீழே போயிட்டு ஃபில் ஆகி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஆகும். அது மூலயமா நமக்கு ஒரு டீம் சப்போர்ட், அது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஆனால் இந்த ரீஎன்ட்ரி நமக்கே நம்மளோட ஐடிக்கு கீழே வந்து ஃபில் ஆகி நமக்கே வருமானம் தருமானு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ நடந்திருக்கான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அது நடந்ததுக்கு உண்டான ஒரு ப்ரூஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய ஐடி விஜய் சங்கர். இப்போ நான் டைரெக்டாக ரெஃபரல் பண்ண நபர்களில் ஒரு நபர் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் பிரகாஷ். அதாவது பிரகாஷ் அப்படிங்கிறது நான் டைரெக்டாக ரெஃபரல் பண்ண ஒரு நபர். அப்போ பிரகாஷ் வந்து ரீஎன்ட்ரி ஆகிறாரு. பிரகாஷ் ரீஎன்ட்ரி ஆனார் அப்படின்னா அதனுடைய இன்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வரணும். அப்போ பிரகாஷ் வந்து ரீஎன்ட்ரி ஆகும்போதோடு அதனுடைய இன்வைட் டொனேஷனாக $10 எனக்கு வந்தாச்சு. ஆனால் பிரகாஷ் ரீஎன்ட்ரி ஆனதுக்கப்புறம் அந்த ஐடி வந்து எங்கே போயிட்டு ஃபில் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய 3 லெவலில் 3வது லெவலில் போயிட்டு ஃபில் ஆகுது. அப்படி ஃபில் ஆகும்போது அதுக்கு உண்டான வருமானம் எவ்வளோங்க? $25. ஆனால் அந்த $25 எங்கே ஃபில் ஆகிருக்குன்னா 3வது லெவலில் எனக்கு ரீஎன்ட்ரியோட பிளேஸ்மெண்ட்டில் போய்ட்டு ஃபில் ஆகுது. அப்போ அங்கே ஃபில் ஆகும்போது ஆல்ரெடி அங்கே ஒரு $25 இருந்தது. ப்ளஸ் வந்து இந்த $25 அங்கே சேரும் போது டோட்டலாக $50 சேருது. இந்த $50 எனக்கு சேரும் போது என்னோடய ஐடி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஎன்ட்ரி ஆகுது. அப்படி ரீஎன்ட்ரி ஆகும்போது என்னோடய ரீஎன்ட்ரி எங்கே போய்ட்டு ஃபில் ஆகுங்க? என்னுடைய ஸ்பான்சருக்கு போய்ட்டு ஃபில் ஆகும். அப்போ என்னோடய ஸ்பான்சர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் செல்வராஜ். அப்போ என்னோடய ஸ்பான்சர் கீழே என்னோடய ஐடி வந்து ரீஎன்ட்ரியாக போயிட்டு அங்கே $50 அவர் கீழே ரீஎன்ட்ரியாக ஃபில் ஆகும்போது அதனுடைய ஸ்பான்சர் இன்கமும் இன்வைட் டொனேஷனும் என்னோடய ஸ்பான்சருக்கு போயிருக்கும். ஆனால் அங்கே ஃபில் ஆனது எந்த இடம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ரீஎன்ட்ரி ஆகி என்னோடய அப்ளைனோட ஜீனியாலஜி தான் போய்ட்டு ஃபில் பண்ணுவேன். ஒவ்வொரு நபரோட ரீஎன்ட்ரியுமே அவரோட அப்ளைனோடைய ஜீனியாலஜியில் தான் போய்ட்டு ஃபில் ஆகும். அப்படி இதுக்கு முன்னாடி என்னோடய ரீஎன்ட்ரி வந்து என்னோடய அப்ளைனோடைய ஜீனியாலஜியில் ஃபில் ஆன அதே இடத்துல போயிட்டு என்னோடய ஐடிக்கு கீழே போயிட்டு இந்த என்னோடய ரீஎன்ட்ரியை ஃபில் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஃபில் ஆனதோட விளைவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய ஐடி என்னோடய அப்ளைனோட ஜீனாலஜியில் எனக்கு ஃபஸ்ட் லெவலில் ஃபில் ஆனதோட விளைவு வந்து $2.5 எனக்கே வந்தாச்சு. இது வந்து லெவல் 1ல் வந்தனால $2.5. இதே லெவல் 2வாக இருந்துச்சு அப்படின்னா $12 வந்திருக்கும். லெவல் 3ஆக இருந்துச்சுன்னா $25 வந்திருக்கும். அப்போ ஒவ்வொரு நபருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஐடி வந்து ரீஎன்ட்ரி ஆகி நமக்கு கீழே வந்து ஃபில் ஆகி அதனுடைய வருமானம் நமக்கே வர மாதிரி. இப்போ அந்த மாதிரி இந்த வந்து நம்ம மீட்டிங்கில் சொன்ன விஷயத்துக்கு வந்து ஒரு ஒரு உதாரணம், ஒரு ப்ரூஃப் தான். இப்போ இது வந்து காலப்போக்கில் ஒவ்வொருத்தரோட ஐடியிலுமே இது நடக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் 3மே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஐடியா நமக்கு ஃபில் ஆகி நம்ம ரீஎன்ட்ரி ஆகக்கூட அந்த $50 மொத்தமாக நமக்கே வர மாதிரி ஒரு சூழல் கூட இங்கே நடக்கும். இப்போ அந்தளவுக்கு ஐஃபை ஸ்பேஸில் வந்து போக 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 ஒவ்வொன்றா ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கும் போது அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வகையில் இந்த ஒரு விஷயம் மூலயமா ரீஎன்ட்ரியோட பவர் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இதை டீமில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.